கைஸ், இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக் அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், விவோ அந்த ஐக்யூவில் என்ன புது அப்டேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் OS 6 வந்து அக்டோபர் 15க்குள்ளே லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன புதுசாக அந்த ஆர்ஜின் OS 6ல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஃபியூச்சர்ஸ், அப்புறமேட்டு கேமராவில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நம்ம அக்டோபர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் விவோ மொபைல் ஐக்யூ மொபைல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டு அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான 4G டவர்ஸ் வச்சுருக்காங்க. இன்னமும் புதுசாக 97,500 புது 4G டவரை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 6 மந்த்தில் நாங்கள் 5Gயும் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெல்லி, மும்பை அந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் நாங்கள் வந்து 5G லான்ச் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் வெளியிட்டிருக்காங்க. கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டீல் கைஸ். ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 நியோ வந்து 2500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 899 உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் ரியல்மி லவராக இருந்து நீங்கள் நெக் பேண்ட்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக ஒரு ஆப் வந்திருக்கு. அது என்ன ஆப்னு தெரியுமா? அதுதான் அரட்டை மெசஞ்சர் ஆப். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப் வந்து தமிழ்நாடு பேஸ்டு ஆப். எல்லாருக்குமே ஜோகோ கம்பெனி தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீதர் வேம்பு தான் அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லான்ச் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே 10 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அரட்டை மெசஞ்சர் ஆப் தான் ட்ரெண்டிங்காக வந்திருக்கு கைஸ். ஓகே, அரட்டை மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்களா? நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. நீங்களுமே வந்து அரட்டை மெசஞ்சர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா OnePlus 15 வந்து சைனாவில் நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து கேமிங் பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த மொபைல் வந்து டெடிகேட் தான் கேமிங்காகவே டிசைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கைஸ், OnePlus லவராக இருந்தால் நீங்கள் OnePlus மொபைல் தான் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் வெயிட் பண்ணி அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் OnePlus 15 கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். கைஸ், அந்த மொபைலில் ரொம்பவே லேட்டஸ்ட் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 8 Elite Gen 5 சிப் செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ், ரொம்பவே கேமிங்க்கு ரொம்பவே ஏற்ற மொபைல்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே CMF மொபைல் தெரிஞ்சிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நத்திங் மொபைலோட சப்வேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து CMF மொபைல் வந்து நத்திங்கை விட்டு பிரிஞ்சு வந்து இண்டிபெண்ட்டாக நாங்கள் தனியாக இனிமேல் மொபைலை வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுவும் இந்தியன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து இந்த கம்பெனிக்காக வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. CMF மொபைல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே யூனிக்காக டிசைனுக்குனே மெனக்கெட்டு ரொம்ப யூனிக் டிசைன்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் CMF மொபைல் யூஸ் பண்ணிப்பீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அவங்க ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் யூசர்ஸ் வந்து மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க. 3 பில்லியன்னா அது என்னால் கணக்கு போடவே முடியல கைஸ். ஆக்சுவலாக அது நெட்டில் நான் போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவ்வளோ யூசர்ஸ் இன்ஸ்டாகிராமில் மந்த்லி ஆக்டிவ் யூசர் இருப்பாங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான நியூஸ். இது வந்து விசாகப்பட்டினத்தில் ஒரு 26 வயசு பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். எதுக்காகனா அவங்க அப்பா கிட்ட லேட்டஸ்ட் ஐஃபோனை வாங்கி தர சொல்லியிருக்கான். அவங்க அப்பா வந்து அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதுனால அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். கைஸ், உண்மையாலுமே சொல்கிறேன், மொபைலுக்கெலாம் வந்து அவ்வளோ அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை கைஸ். ஒரு 15,000 ரூபாய் மொபைல்லையே வந்து உங்களால் எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஹை காஸ்ட்டான மொபைல் வாங்கணும்? நிறைய பேர் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்லாம் இஎம்ஐ போட்டெல்லாம் வந்து மொபைல் வாங்குறாங்க. அப்படிலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அப்படிலாம் யூஸே இல்லை கைஸ். ஒரு 15,000 ரூபாய் மொபைல்லே வந்து நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். எதுக்காக உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கணும்? பணக்காரங்க அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்கக்கிட்ட மணி இருக்குது, அவங்க வாங்குறாங்க. நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நம்ம எதுக்கு இஎம்ஐலாம் போட்டு மாட்டிக்கணும் கைஸ்? ஒரு மொபைலுக்காக யாரும் சூசைட் பண்ணிப்பாங்களா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இல்லை கைஸ்? நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தில் வந்து மோட்டிவேட் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. நீங்களும் வந்து அப்படி இருக்காதுங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான நியூஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.